ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸ்னு தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 13 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறமா தான் கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் சில விஷயங்கள் இல்லை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமாகவும் போக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் கதையை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் பொறுமையாகவும் வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 13. ஆல்டர் ஆஃப் மெட்டல்ல சியாச்சான் மட்டும்தான் இருக்கான். பீஃபங் வேஷத்துல இருக்கிற அந்த கில்லர் லேடி அந்த இடத்துக்கு வரவும் நீ வருவன் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சியாச்சான் சொல்றான். நீ யாருங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல, நம்ம ஜெயிக்கிறதுக்கு நீ என்ன வேணா பண்ண அப்படின்னு சொல்லி டேங் அந்த கில்லர் லேடி கிட்ட சொல்றான். இப்போ அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. சன்ராங் சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு டேங் ஃபேமிலி கிட்ட மட்டும் நம்ம தோத்து போக கூடாது, மரியாதையை விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லி சன்ராங் அப்பா சொல்லவா அவளும் சரி ஓகேன்னு சொல்றா. சன் ஃபேமிலியோ டேங் ஃபேமிலியோ 300 வருஷமா ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டேங் ஃபேமிலி வந்து சன் ஃபேமிலியை எப்படியாச்சும் மட்ட தட்டணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள எப்பவுமே அவங்களுக்குள்ள ஒரு வஞ்சகம் இருந்துட்டு இருக்கு. எங்க பொய்ய ரொம்ப திறமசாலி அப்படின்னு அவங்க சொல்லவோ எங்க பொண்ணு ரொம்ப ஜீனியஸ் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. உடனே சன் வந்துட்டு அவளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் எல்லாம் சொல்றா. எங்க பொண்ணு நிறைய புக்ஸ் படிப்பா, அவ ரொம்பவே ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி சன்னோட அப்பா சொல்லவும் நம்ம ஒரு பிராக்டிஸ் மேட்ச் வச்சுக்கிடலாமா அப்படின்னு சொல்லி டேங் கேக்குறான். இது சாதாரண சண்டை கிடையாது, ரெண்டு குடும்பத்தோட மரியாதை. அவங்க ரெண்டு பேருமே வேற லெவல்ல ஃபைட் பண்றாங்க. சன்ரங்க அப்படியே ஏர்ல பறந்து அவனை குத்தலாம் அப்படின்னு சொல்லி போறா. இங்க ஃபயர் ஆல்டர்லயோ அவ ஸ்வாட சொர்க்கலாம் அப்படின்னு போறா. சன்ரங்க தடுக்க போற அந்த ஃபேக்ஷன் 59 ஸ்டூடெண்ட் ஹாக்வா வாய்ஸ் கேனன் மூலமா தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றா. பட் கால் கட்டி கீழே விழுந்து அவன் அந்த அட்டாக்ல மிஸ் ஆகி அது சன்ரங்க போய் அட்டாக் பண்ணுது. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் டா குண்டு பையா அப்படின்னு நம்ம கலாய்க்கவோ சன்ரங்க என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஹாக்வா சொல்றான். நம்ம ஃபேமிலியோட பேரை நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதா யோசிச்சு பாக்குறா. பார்த்தா அதுக்குள்ள டேங் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அவளை போய் தடுடான்னு சொன்னா மண்ணில் படுத்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டாங் அவனை திட்டுறான். இதோ போறேன் அப்படின்னு சொல்லி அவனை ஓடவும் ஹாக்வா எர்த் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனை பிளாக் பண்றான். பட் டாங் அவனோட ஸ்வாட் ஸ்பிரிட்ஸை வச்சு ஹெல்ப் பண்றான். சன்ரங் அவளோட ஸ்வாட் அதுல குத்தி வச்சுட்டு இவன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. மிஸ் பான் சன்ரங் ரொம்பவே ஜீனியஸ் பொண்ணுன்னு தெரியும். ஸ்வாட் அதுக்குள்ள சொருக்கும் போது அவளோட கையும் அந்த ஸ்வாட்ல இருக்கணுங்கிறது அவளுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு மிஸ் ஷீ வந்து கலாய்க்கிறா. சன்ரங் அவ ஸ்வாட்ல கை வைக்கலான்னு போறதுக்குள்ள டாங்கோட ஸ்பிரிட் அவளோட ஸ்வாட உடைச்சிருது. சன்ரங் கிட்ட மத்த ஸ்வாட்ஸ் இருக்கிறதுனால இப்ப அதை சமன் பண்ணி ஃபைட் பண்ண ரெடியா நிக்கா. என்ன சன்ரங் உன்னை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு, உன் பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு இல்ல. 5 இடத்தையும் நான் கைப்பற்றணும்னு நினைச்சேன், பட் 4 இடத்த நான் கைப்பற்றினா கூட எனக்கு ஓகே தான். ஏன்னா எப்படினாலும் ஜெயிக்க போறது நாங்க தானே அப்படின்னு டாங் சொல்லுவோம். ஆமான் கூட இருக்கிறவன் சொல்றான். அவன் மூஞ்சிலே குத்திட்டு ஏதோ நீ அவளை தடுத்த மாதிரி பேசுத, நான் மட்டும் வரலன்னா இந்நேரத்துக்கு அவ்வளவுதான் அப்படின்னு டாங் சொல்றான். எல்லாம் என்னோட தப்பு தான், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஹாக்வா சன்ராங் கிட்ட மன்னிப்பு கேட்கறான். மத்த இடத்துக்கு ஆளுங்களை அனுப்பியிருக்கேன்னு டாங் சொல்றான். சோ இப்ப டாங் பிளான் படி நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த தவிர்த்து மத்த இடம் எல்லாத்தையும் அவன் கைப்பற்றணும். ஆல்டர் ஆஃப் எர்த்ல இருக்கிற கில்லர் லேடிய சியாச்சன் இருக்கிற ஆல்டர் ஆஃப் மெட்டல் இருக்கிற இடத்துக்கு ஆல்ரெடி டாங் அனுப்பி வச்சுட்டான். ஆனா நான் இங்க இருந்து போயிட்டா இந்த இடத்த யார் பாத்துக்கிடுவான்னு கில்லர் லேடி கேட்கவும் வாங்க ஒருத்தன் தான் பேலன்ஸ் இருக்கான், அவன் அந்த இடத்துக்கு வராம பே போய் அவனை கண்காணிப்பா அப்படின்னு டாங் சொல்றான். பேயோட வேலை இப்போ நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருந்து போகாம பாத்துக்கிட்டு, ஒருவேளை நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போனா அப்படின்னா டக்குன்னு வாட்டர் பிளேஸ வந்துட்டு அவ ஆக்கிரமிச்சிடலான்னு பிளான் போட்டிருக்காங்க. நம்ம இந்த ஃபயர் ஆல்டர் சீஸ் பண்ணி ஆகணும்னு சன்ராங் சொல்றா. இப்போதைக்கு இந்த மெட்டல் ஆல்டர் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஸ்கூல் டீம் கிட்ட தான் இருக்கு. அதை ஆக்கிரமிக்கிறதுக்காக அந்த கில்லர் லேடி போயிருக்கா. சன்ராங் சொன்ன மாதிரி நான் இவங்க இருந்து தப்பிச்சா மட்டும் போதும், இவனை அட்டாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம தப்பிச்சு போயிட்டு இருக்கோம். டே ஒரு ஆம்பளை மாதிரி வந்து அட்டாக் பண்றா, கோல மாதிரி பயந்து ஓடிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் கோல மாதிரி பயந்து ஓடாம ட்ரைனிங்க்கு வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சியாச்சனை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அவனை எப்படியாச்சும் ட்ரைனிங்க்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி ஆனா நான் வரமாட்டேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்கான். அவங்க அப்பா டென்ஷன் ஆகி அவரை தீர வச்சு அட்டாக் பண்றாரு. இவன் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். என் ஒரிஜினல் பவர்ஸ் வரை இவங்க முன்னாடி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கில்லர் லேடி டென்ஷன் ஆகிறா. அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு, அவனோட ஃபுல் பவர் அவன் இன்னும் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஜாயிக்கு பீஃபங் மேல கொஞ்சம் டவுட் வருது. இப்ப அந்த கில்லர் லேடி வந்துட்டு அந்த இலை வந்து மெட்டல் மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு இப்பதான் புரியுது இந்த இடத்த ஏன் மெட்டல் ஆல்டர்னு சொல்றாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இப்ப அங்க இருக்கிற எல்லா இலையவும் வந்து அவ அப்சர்வ் பண்றா. இந்த இலையை என்னால அப்சர்வ் மட்டும் இல்ல ரிலீஸ் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மெட்டல்ஸை வச்சு அவனை அட்டாக் பண்றா. சியாச்சானோட அப்பா ஷாக்ல இருக்காரு. ஏன்னா அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தா அவர் ஸ்வாட் பறந்து போய் கீழே விடுது. ஸ்பிரிட்ஸ் ஆஃப் மெட்டல் சியாச்சானை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. எனக்கு கும்ஃபு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டதுல வெறுப்போ இல்ல, ஃபைட் பண்ணா கூட ஓகே, கொலலாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு அவன் அழுதுட்டு இருக்கான். இப்ப இந்த கில்லர் லேடி கண்டினியூவா இவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஸ்வாட வச்சு அவன் தடுத்துட்டு இருக்கான். பட் இந்த கில்லர் லேடி ரொம்பவே பவர்ஃபுல்லா அட்டாக் பண்றா. நீ ஒரு தோத்தாங்களே, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டாங் வந்து சொல்லவும் ஹாக்வா நீ பின்னாடி தள்ளி நில்லு, இது என்னோட சண்டை, நானே தனியா சமாளிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சன்ராங் சொல்றா. அவனும் பின்னாடி தள்ளி போய் நிக்கிறான். அதே நேரத்துல அவன் ஸ்வாட வச்சுக்கிட்டு இதுக்காக போய் ரெடியா நிக்கிறான். தோத்து போற உன்னால இப்ப மட்டும் ஜெயிக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு டாங் சொல்லவோ வா மோதி பாத்தரலாம் அப்படின்னு சன்ராங் சொல்றா. சின்ன வயசுல நடந்த அந்த சண்டையில ஆக்சுவலி சன்ராங் தோத்து போயிருப்பா. என் பையன் உங்க பொண்ணு மாதிரி அதிக புக்ஸ் எல்லாம் படிக்க மாட்டான், ஆனா ஸ்கூல்ல அவனை தோக்கடிக்கிற லெவலுக்கு எந்த பசங்களுமே கிடையாது அப்படின்னு டாங்கோட அப்பா சொல்றாரு. தோத்தாங்குழி அப்படின்னு சொல்லி டாங் வந்து சன்ராங்க கிண்டல் பண்றான். இப்ப ஃபைட் ஸ்டார்ட் ஆகவோ பாஸ் நான் எதுவும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கூட இருக்கவன் கேட்கவும் வேணாம் அப்படின்னு டாங் சொல்றான். ஹாக்வா அவன்
ஸ்வாட் ஏதோ பண்றான். ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்னோட இந்த நைட் டெவில் டூத்தை வச்சு என்னால ஒரு டீமனை சமன் பண்ண முடியும். நம்ம அதை ஒரு தடவை தான் ட்ரை பண்ண முடியும். ஆனா அதை சமன் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஹாக்வா சொல்லவோ, ஒருவேளை அதை சமன் பண்ண முடியலன்னா அப்படின்னு சொல்லி சன்ரங் கேக்குறா. அது வரலன்னா நீ ஏதா பாத்துக்கிடணும் சன்ரங் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறான். நம்ம ஹீரோ எங்கே போகாம இருக்கலாம் பே வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு பே ஷாக் ஆகுறா. அவ்வளவுதான் பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி வந்து அந்த இடத்த ஆக்கிரமிக்கலான்னு போகணும். ஜியாச்சான் அவளை தடுக்கிறான். ஜியாச்சானை போட்டு அவன் அடி அடின்னு அடிக்கவும், இங்க என்ன நடக்குது விட்டு அவங்க கொண்டுவாங்க போலியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா கேட்கவும், சேஃப்டி ஷீல்டு இருக்கு, அங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாலும் இங்க இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்லவோ, நான் என்ன பத்தி கேட்கல அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா கேட்கிறாரு. சன்ரங்கால அந்த அளவுக்கு சண்டை போட முடியல. இங்க சியாச்சானுமே வந்துட்டு ரொம்பவும் அடி வாங்கிட்டு இருக்கான். உன்னை உயிரோட பொழைச்சு போன் விட்டதே பெரிய விஷயம், என்ன விடுடா அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி சியாச்சானை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கா. இப்போ அந்த கில்லர் லேடி அந்த இடத்துல ஸ்வாட வைக்கவும் இப்ப கவுண்டர் ஸ்டார்ட் ஆகுது. 10 9 அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, அவங்க நம்பிக்கையை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சியாச்சான் நினைக்கிறேன். அப்ப பே வந்து டாங்க்கு கால் பண்ணி ஆல்ட்ரா ஆஃப் மெட்டல்லையோ ஆல்ட்ரா ஆஃப் ஃபயர்லயோ ஒரு பெரிய எனர்ஜி சோர்ஸ் தெரியுது அப்படின்னு வா சொல்றான். பார்த்தாங்க ஆகோ வந்துட்டு அந்த டெவில சமன் பண்றான். அங்க சியாச்சானுக்கும் மெட்டல் ஆஃப் ஸ்பிரிட்டோட கை மட்டும் வந்திருக்கு. அந்த டெவில பார்த்தா அப்படியே டாங் ஷாக் ஆகுறான். அந்த டெவில சமன் பண்ணணும்னா நம்ம அதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்லியிருப்பான். சன்ரங் அவளோட ஸ்வாட் ஸ்பிரிட்டை அதுக்கு சாக்ரிஃபைஸா கொடுத்திருக்கா. சன்ரங்கோட ஸ்வாட் ஸ்பிரிட் அது சாப்பிட்டு தான் வந்து அந்த டெவில் சமன் ஆயிருக்கு. என்ன சன்ரங் உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி உன்னோட ஸ்வாட் ஸ்பிரிட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி மெயின் ரோல்ல இருந்து சப்போர்ட்டிங் ரோல் போயிட்டியா அப்படின்னு டாங் கலாய்க்கிறான். ஹாக்வா சியாச்சான் ரெண்டு பேருமே இப்போ பவர்ஃபுல்லான அட்டாக் பண்றாங்க. டாங்கோட ஸ்வாட் ஸ்பிரிட் அழிஞ்சிருச்சு. இந்த சன்ரங் இவ மாறிட்டா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். சியாச்சானும் அந்த கில்லர் லேடி அட்டாக் பண்றா. ரெண்டு இடத்துலயுமே பெரிய பிளாஸ்ட் நடக்குது. 10 செகண்ட் முடியறதுக்குள்ள அந்த கில்லர் லேடி வந்து ஸ்வாட்ல இருந்து கையெடுத்ததுனால அந்த மெட்டல் ஆல்டர் இன்னும் நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கு தான் சொந்தமா இருக்கு. சியாச்சான் அவளோட ஸ்வாட தூக்கி போட்டுதான் எல்லாமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோட டீச்சர் சொல்லவோ, மிஸ்டர் காங் நீங்க உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி மிஸ் பான் வந்து சொல்றாங்க. அப்படின்னாலுமே எங்க டீம் தான் லீடிங்ல இருக்காங்க, நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி மிஸ் சொல்றாங்க. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோவோட டீம் லீடிங்க்கு வரவோ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ ஆல்ட்ரா ஃபுட்ஸை கைப்பற்றுறான். சன்ரங்கோட பிளான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சியாச்சான் நினைக்கிறான். இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம கில்லர் லேடி அவளோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்து சியாச்சானை அட்டாக் பண்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் விடவோ பீஃபங் ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருந்தான். ஆனா பீஃபங்கே வந்துட்டு அந்த கில்லர் லேடி ரொம்பவே அசால்ட்டா தோக்கடிச்சிட்டா. சோ அந்த கில்லர் லேடியை நம்ம குறைச்சி எடப்பட முடியாது. அவ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவா அண்ட் அவ ஒரு அசாசின் அப்படிங்கறதுனால கொலை பண்றதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டா. சியாச்சானை அட்டாக் பண்ணதுனால இப்ப அவ டென்ஷன் ஆகி பீஃபங் வேஷத்தை கலைச்சிட்டு அவ ஒரிஜினல் ஃபார்முக்கே வந்துட்டா. சியாச்சானை போய் இப்ப அவ அட்டாக் பண்றா. சியாச்சாங் உயிரோட இருப்பானா? பே அப்படிங்கிற ஒயிட் ஹேர் பொண்ணு நம்ம ஹீரோவை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருந்தா. ஆனா நம்ம ஹீரோ எப்படி போயிட்டு ஆல்டரா ஃபுட்ஸை கைப்பற்றினா என்ன நடக்குது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.